நன்றி. அடுத்ததாக இந்த சுதந்திர தின விழாவில் கொடியேற்றி வைக்க வருமாறு நமது கௌஸ்துபத்தில் குடியிருக்கும் மூத்த குடிமகன் ஆர்மி மேஜர் ஜெனரல் ராதாகிருஷ்ணன் சார் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வரவேற்கிறேன். மரியப்பன் அவர்கிட்ட சொல்லணும், என்ன அழைச்சிட்டு போங்க, அவர்கிட்ட அந்த கீழே இறக்கி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சார் சார் கொடி ஏற்றணும், நேஷனல் அந்தம் போடணும். அடுத்தது அதிலே இருக்கும் இருப்ப இல்லை இன்ட்ரோடக்ஷன் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் அவர் ஸ்பீச்சுக்கு முன்னாடி இல்லை அவன் அங்கே இருக்கேன்ட்டான். நமது கௌஸ்துபம் எஸ்ஆர் ரியல்டர்ஸ் உரிமையாளர் சீதாராமன் அவர்களை இங்கே வரும்படி அழைக்கிறேன். கொடி மேலே ஏறணுன்னு பூ விடணும், நேஷனல் ஆண்டம் அதிலே இருக்கு. சார் ஒரு நிமிஷம் நீங்கள் பாட்டு சொல்லுங்கள் நீங்கள். சல்யூட் சொல்லுங்கள் சார், நீங்கள் பாட்டுக்கு சொல்லுங்கள். पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. நம் கௌஸ்துபத்தில் குடியிருக்கும் சர்க்குணன் சார் அவர்கள் சுதந்திர தின விழாவில் கொடியேற்றிட்டு ஆற்ற இருக்கின்ற அவர் மேஜர் ஜெனரலை பற்றி ஓரிரண்டு வார்த்தைகள் பேசிவிட்டு ராதாகிருஷ்ணன் சார் அவர்களை அழைத்து கொடியேற்று விழா சிறப்பு நிகழ்ச்சியை துவக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்மிடையே மேஜர் ஜெனரல் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்து வருவது நமக்கு எல்லோருக்கும் பெருமையான விஷயம். கௌஸ்துபத்தினுடைய சுதந்திர தின விழாவில் அவர் கலந்து கொள்வது நமக்கு எல்லோருக்கும் பெருமை தரத்தக்க விஷயமாகும். அவர் மணப்பாறையில் திருச்சிராப்பள்ளி சார்ந்த மணப்பாறையில் பிறந்தவர். செகண்ட் லெஃப்டினண்ட்டாக ஆர்மியில் சேர்ந்து காலாட்படையில் சேர்ந்து அதன் பின்னர் மேஜர் ஜெனரல் அளவுக்கு உயர்ந்தவர். அடிப்படையில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, மறுபடி இன்ஜினியரிங் படித்தவர். பிறகு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் செய்தவர். அருணாச்சல் பிரதேஷ் என்று இப்பொழுது அழைக்கப்படக்கூடிய அந்த பிரதேசத்தை சைனா பார்டரில் இருக்கக்கூடிய இடத்திலே 9 ஆண்டுகள் கடுமையாக சர்வீஸ் செய்தவர். அதன் பின்னர் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிரிவிலே இருந்து இந்திய தளவாடங்கள், போர் தளவாடங்கள்
எல்லாவற்றிற்கும் தரக்கட்டுப்பாடு செய்யக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் பணிபுரிந்து 1901 25 ஆண்டுகளுக்கு முன்பு ரிட்டையர் ஆனவர். அவருடைய வாழ்க்கை துணைவியார் இனிமையாக எல்லா காலங்களிலும் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் சந்திரா அம்மையார் அவர்கள். அவருக்கு ஒரு மகன், அவரும் வெளியூரில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இங்கு அவர் நம்முடைய ஏற்கனவே கூறியது போல நம்முடன் அவர் இங்கு இருப்பது நமக்கு பெருமை. அவர் இந்த கௌஸ்துபத்தை தேர்ந்தெடுத்தது கௌஸ்துபத்தினுடைய பெருமையையும் பறைசாற்றுகின்றது. ஏன்னா இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் போயிருக்கலாம், ஆனால் இங்கு வந்து தங்க வேண்டும் என்று இதை அவர் தேர்வு செய்தவர், தரக்கட்டுப்பாடில் ஊறியவர், அவரே செலக்ட் செய்தார் என்பதும்போது அது கௌஸ்துபத்தினுடைய பெருமையையும் சொல்கிறது. ஸோ அவர் இருப்பது நமக்கும் பெருமை. ஸோ இந்த சில வார்த்தைகளோடு மீண்டும் அனைவருக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி நம்முடைய ராதாகிருஷ்ணன் சார் அவர்களை, மேஜர் ஜெனரல் அவர்களை பேசும்படி அழைக்கிறேன். தாயின் மணிக்கொடை ஏற்றிவிட்டோம், அது பிறப்பதை பார்த்து மகிழ்ந்து விட்டோம். இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவருக்கும் இதுபோன்று பல நல்ல நாட்கள் வர வேண்டும் என்ற ஒரு வாழ்த்து கூறி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு பின்னர் பல்கலை வல்லுநர் ஒருத்தர் பேச இருக்கிறார். அதனால் ஜாஸ்தி நான் நேரம் எடுத்துக்காமல் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த நாடு சுதந்திரம் பெற்றது 1947. அந்த வருஷம் ஜூலை மாதத்தில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. இனஃப், இந்தியாவை கட்டு ஆண்டது போதும், அவங்கக்கிட்ட நம்ம ஒப்படைச்சிருவோம் அப்படிங்கிறத ஜூலை 1947 எடுத்தாங்க. அப்போது ஒருத்தர் சொன்னாராம், கொடுக்காதே, இந்திய நாட்டு மக்களுக்கு தங்களை தாங்க ஆட்கொள்ளும் திறமை இல்லை, இந்த நேரத்தில் அவர்கிட்ட கொடுத்தால் நாடு கெட்டு குட்டிச்சுவராகிவிடும் அப்படின்னு வாணி சொன்னாராம். நான் கேள்விப்பட்டவருக்கு இப்படி சொன்ன ஒரு பேர் வின்ஸ்டன் சர்ச்சில், பெரிய ஆள். அவர் இது மாதிரி சொன்னார். ஆனால் இன்று அவர் இல்லை, ஆனால் நிச்சயம் கேட்பார் நான் சொல்கிறத. இன்றைக்கு நாம் சேர்க்கிற நிலையை பார்த்து அவர் நடுங்கி போயிருப்பார். 79 ஆண்டுகள் ஆகிவிட்டன. என்னத்தை சாதித்தோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன கேட்டால், என்னத்தை சாதித்தோன்னு சொல்கிறத விட என்னத்தை சாதிக்கவில்லை என்றது பேசலாம், அதை நினச்சி பார்க்கணும். இருந்தாலும் 2 விஷயம் உங்களோட சொல்ல வரேன். விண்வெளி ஆராய்ச்சி, அணுசக்தி ஆராய்ச்சி, இந்த 2 விஷயத்திலும் ஒன்றுமில்லாத 1940 சுதந்திரம் வாங்கின இன்றைக்கி லீடர்ஸ் தலைமை தாங்க அளவுக்கு நம்ம வளர்ந்து விட்டோம் அப்படிங்க நமக்கு பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, 2017 நம்ம இஸ்ரோப்பு இருக்காங்களே, அவங்க விண்வெளியில் ராக்கெட் கொடுத்தாங்க, போனாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த ராக்கெட்டில் 104 செயற்கை விண்கோள் சேட்டலைட், நம்ம நாட்டை சேர்ந்தது, மற்ற நாட்டை எல்லாரும் சேர்த்து 104 ஏற்றுனாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அது வரைக்கும் எந்த ஒரு நாடும், அமெரிக்கா உட்பட எந்த ஒரு நாடும் பண்ணினது இல்லை. இந்த பண்ணது அமெரிக்காவே பொறாமைப்பட வச்சது. அதனால் அவங்க போட்டி போட்டுக்கிட்டு அடுத்த வருஷம் 140 செயற்கைக்கோளை வச்சு ஒரு ராக்கெட் விட்டாங்க. ஏன் அதை முன்னால் செஞ்சுருக்கலாம்ல? ஏன்னா நம்ம லீடர்ஸ், அதை தான் நான் சொல்ல வரேன். We are the leaders, we will always be, we were the leaders. In between
கொஞ்சம் தலைகுனை வச்சிட்டோம், மறுபடியும் நம்ம லீடர்ஸ் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில். ரெண்டாவது விஷயம், சந்திரயான் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. மூனோட இருட்டு சைடு யாருமே போனதில்லை, நம்ம நாட்டுக்கு தான் போய் அங்கே இறங்குச்சு. அது சாதாரண காரியம் இல்லை. அது அதுக்கப்புறம் என்ன சொல்ல வர்றது, பொருளாதார நிலை எடுத்துக்குவோம். இந்த உலகத்திலேயே அதிகம் ஃபோன்பே ஜிபே பண்ணி பண்ணுறோமே நம்ம நாடு தான். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என் நண்பர் ஒருத்தர் இங்கே தான் இருக்கார் நினைக்கிறேன். கடைக்கு போனாராம், பீடா வாங்கினாராம். 5 ரூபா பீடா, பைசா பார்த்தாராம் 50 ரூபா தான் இருக்குது. 50 ரூபா எடுத்தாம்மா, என்கிட்ட 50 ரூபா தான் இருக்குது, இப்போ 5 ரூபா இல்லை அப்படின்னா. பரவாயில்ல, இந்தாங்க கியூஆர், ஃபோன்பே பே பண்ணுங்க அப்படின்னு பீடா கணக்கு அம்மா சொல்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் இந்த நாட்டில். அதை சொல்லிக்கிட்டு இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் எனக்கு இந்த கொடுத்த பெருமை எனக்கு கொடுத்த பெருமை தான் சந்தோஷப்படுறேன். அதை விட நீங்கள் எல்லாரும் இந்த ஆர்மி மேலே, பட்டாளத்து மேலே, பாதுகாப்பு படை மேலே வச்சுருக்கிற மரியாதையும் அன்பும் நம்பிக்கையும், அதுக்கு கொடுத்த மரியாதைன்னு நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா சாணக்கியர் சொன்னாராம், யாருக்கு? சந்திரகுப்த மௌரியருக்கு, மன்னா நீயும் உன் குடும்பமும் உன்னை நம்பி இருக்கும் மக்களும் நாள்தோறும் தினந்தோறும் நன்கு வாழ்ந்து நன்கு உறங்குகிறார்கள் என்றதற்கு யார் தெரியுமா? எப்போது இந்த நாட்டை பிடிப்போம் என்று காத்து கொண்டு இருக்கும் எதிரிகள் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காமல் உன்னை காவல் காத்து இருக்கிறார்களே, அந்த படை வீரர்கள். இதை நினைவுகொள் அப்படின்னு. அதை தான் நீங்களும் நினைவு கொண்டு எனக்கு இந்த ஒரு கொடுத்தீங்க. அதுக்கு மேலே ஜாஸ்தி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஆசைப்படல, பேசிகிட்டே போகலாம் பண்ணுறேன். ஆனால் இந்த நேரத்தில் ஒன்று நான் சொல்லிக்கிறேன். நம்ம நானும் எடுத்துக்கிட்டு நான் நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் போஜான ஆலயம், அதில் பணிபுரியும் நமது நண்பர்கள், வீடு தெரு எல்லாம் சுத்தமாக இருக்கிற சானிட்டரி ஸ்டாஃப், செக்யூரிட்டி. அப்போ தான் நான் வந்தப்போ சொன்னேன், சார் இங்கே நீங்கள் வீடெல்லாம் பூட்ட வேண்டியதில்லை, எல்லாம் சேஃபாக இருக்குன்னு பக்கத்து அம்மா சொன்னாங்க. அது மாதிரி ஒரு செக்யூரிட்டி, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி ஐயா. நமது தேசம் எந்த அளவுக்கு முன்னேறி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் வார்த்தைகளால் அளவிட முடியாது, பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அந்நிய நாட்டினரே நம்மை கண்டு, வல்லரசு படைத்த நாடுகளே பாரதத்தை கண்டு பயந்து போகின்ற ஒரு சூழ்நிலைக்கு இன்று நாடு வளர்ந்து உள்ளது. நிச்சயம் இன்னும் மென்மேலும் பலவிதமான விஞ்ஞான வளர்ச்சியும் கல்வி வளர்ச்சியும் பெற்று பல நூறு ஆண்டுகள் நம் பாரத தேசம் முதலாவது இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த வேளையில் நமது கௌஸ்துபத்தை சேர்ந்த திருமதி அனுஷ்யா, திருமதி சித்ரா மற்றும் திருமதி தேவதி அவர்கள் நாட்டுப்பண் பாடல்கள் இப்போது உங்களிடையே பாடுவார்கள். காலில் மாட்டிங்க. மாட்டுதுமா என்னதா இதை மாற்றிக்கிறங்க. இப்படி தள்ளி கொஞ்சம். தாயின் மணி கொடி பாரே, அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே. தாயின் மணி கொடி பாரே, அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே. தாயின் மணி கொடி பாரே,
ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்றே. ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்றே. பாங்கினெழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரீர். பாங்கினெழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர். கம்பத்தின் கீழின்றல் காணி எங்கும் காணரும் வீரர் பெருந்திரு கோட்டம். கம்பத்தின் கீழின்றல் காணி எங்கும் காணரும் வீரர் பெருந்திரு கோட்டம். நம்பர் குறிய வீரர் தங்கள் நல்லுயிரிந்தும் கொடியினை காப்பர். நம்பர் குறியர் வீரர் தங்கள் நல்லுயிரிந்தும் கொடியினை காப்பர். தாயின் மணிக்கொடி பாரீர். அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர். வந்தே மாதரம் வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம் மலயஜ சீதளாம் சஸ்யஷாமளாம் மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். சுப்ரஜோஷ்ணா புலகிதயாமினி புல்லக சுமித துமதல சோபினி சுஹாசினி சுமதுர பாஷினி சுகதாமரதாம் மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். நன்றி. அடுத்ததாக நமது கௌஸ்துபம் எஸ்ஆர் ரியால்டர்ஸ் உரிமையாளரும் நமக்கு அன்பிற்குரியவான சீனிவாசன் சீதாராமன் சாமன் அவர்களை வரவேற்று சிறப்புரை ஆற்றுமாறு உங்கள் அனைவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு முன்பாக இரு குழந்தைகள் தங்களுடைய திறமையை மெச்சும் விதமாக உங்களிடையே ஒரு பாடல்களை பாட உள்ளார்கள். நாமும் கேட்டு மகிழ்வோம். ஹலோ ஹலோ. நமஸ்காரம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எவ்ரிவன். நமோ
नमो 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 भारताम्बे नमो 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 भारताम्बे सारस्वत शरीरिणी नमोस्तु जगतामन्ये ब्रह्म विद्या प्रकाशिनी नमो नमो भारताम्बे हिमालया किरीटिनी गंगाद्या सरित सर्वस्तन्यं ते विश्वपावनी नमो 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 भारताम्बे नमो 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 भारताम्बे बदरी षण्डमण्डिते तीर्थी कुर्वन्ति लोकांस्ते तीर्थभूत्वा मुनीश्वरा नमो नमो भारताम्बे विन्ध्यतुङ्गस्तनायिते समुद्रवसने देवी सह्यमाला विराजिते नमो 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 भारताम्बे नमो 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 भारताम्बे मुक्तिकेदाररूपिणी ज्ञानबीजाकरे पूर्णे ऋषीन्द्र ततिसेविते नमो नमो भारताम्बे सर्वविद्याविलासिनी गौडमैथिलकापिल्या द्रविडादशरीरिणी नमो 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 भारताम्बे नमो 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 भारताम्बे सर्वतीर्थस्वरूपिणी काश्या हि काशसे मात त्वं हि सर्वप्रकाशिका नमो नमो भारताम्बे गुरुस्त्वं जगतां परा वेद वेदान्त गम्भीरे निर्वाण सुखदायिनी नमो 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 भारताम्बे नमो नमो यतिलोकपदन्यास पवित्रीकृत पांसवे नमोस्तु जगतां धात्री मोक्षमार्गैक सेतवे नमो 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 भारताम्बे नमो 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 भारताम्बे नमो नमो ஸோ நம்மிடையே பத்மாவதியும் பரிமள ரங்கநாயகியும் பாடிய இந்த பாடல் மிகுந்த உற்சாகத்துடனும் அதே நேரத்திலே இந்த ஒரு வேளை சுதந்திர தின விழாவில் வந்து அவர்கள் இருவரும் பாடியிருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. ஸோ மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் எதிர்காலத்தில் மென்மேலும் பல பல கச்சேரிகளிலும் பல இயலிசை துறையிலே வல்லமை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொள்கிறேன். அடுத்ததாக நமது சீனிவாசன் சீதாராமன் சார் அவர்களை வரவேற்று சுதந்திர தின உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய வரலாறு சத்தமில்லாமல் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. எண்ணிய முடிதல் வேண்டும்,
நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளை தியானித்த கௌஸ்துபத்தின் முதல் சுதந்திர தின விழா எப்படி நடந்திருக்கு? ஆக்சுவலாக அத்தனை பேரும் ஒரு 15-20 நாளாகவே இந்த பரேடுக்கு நீங்கள்லாம் இங்கே எடுத்துட்ட முயற்சிகள் அதை பார்க்கும்போது ஒரு ஸ்ரத்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த வயசுலையுமே கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படிங்கிறத உங்களெல்லாம் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுவோமோ அத்தகைய ஒரு முயற்சியை நீங்கள் அனைவரும் இணைந்து செய்து ஒரு டீம் ஒர்க்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டீம் ஒர்க்கை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இன்றைக்கி இங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க. முதல் சுதந்திர தின விழா, வாட் அ ப்ரிவிலேஜ் வி ஹேவ் இட். முதல் சுதந்திர விழாவில் நமக்கு கொடியேற்றுவதற்கு நம்மில் ஒருவரும் மேஜர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு மிக உயர்ந்த பதவியை வகித்து நம்முடன் இங்கே இருக்கக்கூடிய திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கொடியேற்றக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடச்சிது. அவர் ரொம்ப குறுகிய சிற்றுரை ஆற்றினாலும் ஒவ்வொரு வார்த்தையும் முத்தாக இருந்தது. ஒவ்வொரு வார்த்தையும் முத்தாக இருந்தது. நிறைய முக்கியமான விஷயங்களை அவர் தொட்டு சென்றார். அவர் சொன்னது உண்மைதான். வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து இந்தியர்களுக்கு சுதந்திரம் கொடுக்காதீங்க, அவர்களை ஆளக்கூடிய திறமையும் தகுதியும் இல்லை, அவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களால் ஆளப்பட வேண்டியவர்களே அப்படின்னு அவர் சொன்னார். அதையும் தாண்டி அந்த நிகழ்வு நடந்தது என்றால் அத்தனை பேருடைய தவம், எத்தனை பேருடைய தவம். பாரதியார் வந்து இந்த எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நாள் அறிவு வேண்டும் என்ற அந்த தவம் இருக்கு இல்லையா, 40 வருஷம் அந்த சுதந்திரம் அடைவதற்கு முன்பே அவர் என்னவெல்லாம் இந்தியா ஆக வேண்டும் என்று கனவு கண்டாரோ அவைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. முக்கியமான எவிடன்ஸ் என்னென்னா, இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு தாயின் மணிக்கொடி பாரீர் அப்படிங்கிற ஒரு பாட்டை நம்ம தொடர்ந்து எப்பொழுதுமே பாடுறோம் இல்லையா, இந்த பாடலை பாரதியார் அவர்கள் தான் இயற்றினார். பாரதி பழமையையும் கொண்டாடுபவர், அதே சமயத்தில் புதுமைக்கு தடை போடாதவர், புதுமையை விரும்பியவர், கலாச்சாரத்தை பேணியவர், பாரம்பரியத்தை ஊக்குவித்தவர், சமத்துவத்தை போதித்தவர், பெண் விடுதலையை கொண்டாடியவர். நான் பெண் விடுதலைக்காக போராடியவர்னு நான் சொல்ல மாட்டேன், பெண் விடுதலையை கொண்டாடியவர். ஸோ அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியமாச்சு. இந்த 80 வருடங்களில் இந்தியா எவ்வாறெல்லாம் வளர்ச்சி பெற்றது என்பதையும் நமது மேஜர் ஜெனரல் அவர்கள் இங்கே தெரிவித்திருந்தார். இன்னும் பாரதியார் இன்னும் கூட சுதந்திரம் அடைந்த பிறகும் இந்தியா எப்படியெல்லாம் மாற வேண்டும் என்று ஒரு அழகான பாடல் பாடியிருக்கிறார். சிந்து நதியின் இசை நிலவினிலே என்ற ஒரு பாடலை நீங்கள் எல்லாரும் பாரதியின் அந்த பாடலை கேட்டிருப்பீர்கள். அதில் உள்ள சில விஷயங்கள்லாம் இன்னும் கூட பாக்கி இருக்குது. வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் அப்படின்னு ஒரு நீர் மேலாண்மையை பாரதியார் நமக்கு ஒரு அழகான ஆலோசனையாக சொல்லி சென்றிருக்கிறார். மத்திய மாநில அரசுகள் வந்து ஒரு நீண்ட காலமாகவே அதனை பரிசீலித்து வருகின்றன. அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா இந்தியா உலக வல்லரசுகளில் ஒன்றாக வெகு நிச்சயமாக மாறும். இந்த அருமையான வேளையில் உங்களை மாதிரி நாட்டுக்காக பாடுபட்டவங்க, நமக்கெல்லாம் என்ன பெருமை தெரியுமா, இங்கே எல்லா முப்படையை சேர்ந்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள். முப்படையிலும் பணியாற்றி, அதாவது சமுதாயத்தின் பல்வேறு நிலைகளிலும் பணியாற்றி ஓய்வு பெற்று, எப்பொழுதுமே அனுபவத்திற்கு ஓய்வு கிடையாது. எல்லாம் நம்ம பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டாலும், பணியை விருப்ப ஓய்வாக நாம் எடுத்துக்கொண்டாலும்
பணி செய்த அனுபவம் நம்மிடையே தான் இருக்கும். அந்த அனுபவம் எப்போ வேணாலும் உயிர் வரும். மற்றவர்களையும் தூண்டுவதற்கு அதை பயன்படும். அந்த வகையில் ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். நம்ம எல்லாரும் சேர்ந்து எண்ணம் எண்ணம் எண்ணம், பாரதியார் சொன்ன மாதிரி அது ஒரு தவம். நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் இந்தியா நன்னா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாலே அது இந்தியாவிற்கு வலுச்சே இருக்கும். இப்போ அவர் மேஜர் ஜெனரலாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் இல்லையா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கார் தெரியுமா? மாண்டூகோபனிஷத்துக்கு உரை எழுதிட்டு இருக்கார். ஸோ நமக்கு ஓய்வு என்பதே கிடையாது. ஒரு பணியை விட்டால் இன்னொரு பணியை நம்ம எடுத்துப்போம். ஸோ சிந்தனை, அந்த சிந்தனையை நம்ம தொடர்ந்து சரியான திசையில் எங்கேஜ் பண்ண அது நமக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கும் அது வலுச்சேர்க்கும் என்று கூறிக்கொண்டு மிக ஒரு அற்புதமான சுதந்திர தினமாக இன்று அமைந்திருக்கிறது. கௌஸ்துபத்தில் நடைபெறும் முதல் சுதந்திர தின விழா ஆரம்பமே ரொம்ப அமக்கலமாக இருக்குது. அதனால் இன்னும் போக 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 ஒவ்வொரு விழாவும் எப்படி களை கட்டப் போகிறது என்பதற்கு கட்டியம் கூறும் வண்ணமாக இந்த சுதந்திர தின விழா இருந்தது என்று கூறினால் அது சற்று மிகையாகாது. இதற்கு பின்னாடி உழைத்தவர்கள், கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. மிக்க நன்றி சார். உங்கள் கனவு போல் எண்ணம் நிறைவேற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிற அதே நேரத்திலே அடுத்ததாக தேசிய பண் இசைக்கப்படும். அனைவரும் சேர்ந்து இசைக்க வேண்டுகிறேன். அது முடிந்த பின் வெங்கடகிருஷ்ணன் சார் அவர்கள் ஏற்றுக்கொண்ட இந்த அணிவகுப்பு நிறைவு பெற்று ஒரு 10-15 நிமிடங்கள் சிறிய இடைவேளை. ஏன் இப்போ சார் சொல்லும்போது இதோட ஃபஸ்ட்டு சுதந்திர தின விழாவில் அவ்வளவு சிறப்பாக நடந்துட்டுருக்குன்னு சொல்கிற அதே நேரத்தில் நம்மளுடைய பிபி ஹாலோட ஸ்டேட் ஆஃப் ஆர்ட்டை நினைக்கும்போது அதில் நம்மளுடைய பங்களிப்பு நிச்சயமாக, அதாவது இங்கே குடியிருக்கிறவங்க சார்பாக சில நிகழ்ச்சிகளை நடத்தினா அதுக்கு இன்னும் அதிக வலிமை சேர்க்குங்கிற எண்ணத்தில் ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் எல்லோரும் இங்கே இருக்கிறவா தான் ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு 10 நாளாக ரிஹர்சல் பண்ணி அதில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 15 நிமிட இடைவேளைக்கு பின் எல்லோரும் வந்து பிபி ஹாலில் அசம்பிள் ஆன அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கண்டுகளிக்கணும்னு கேட்டுண்டு இப்போ தேசிய பண் பாடப்படும். ஓவர் டு வெங்கடகிருஷ்ணன். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष माहे गाहे तब जय गाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे जय जय जय